ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் 2025 நடந்த ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம டாபிக் வைஸாக ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் மற்றும் அவார்ட்ஸ் இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸை அப்லோட் பண்ணிட்டோம் நம்ம யூடியூப் சேனலில். இப்போ இது மூணாவது வீடியோ. இது கீழே என்ன வருதுன்னா, சப்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ், அதாவது 2025 நடந்த முக்கியமான சப்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ குவாட் அமைப்போட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு வாஷிங்டனில் தான் நடைபெற்றிருக்கும். இந்த குவாட் அமைப்புங்கிறது 4 கண்ட்ரி சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ, ஜப்பானு, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா, இந்த 4 கண்ட்ரி சேர்ந்து தான் இந்த குவாட் அமைப்பை உருவாக்கியிருக்கோம். இந்த குவாடுங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த குவாடுங்கிறது குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். அடுத்தது பாருங்கள், 2வது கேள்வி. 3வது தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ 3வது தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா, கோனார்க்கில் தான் நடைபெற்றிருக்கும். இந்த கோனார்க்குங்கிறது எங்கே இருக்குன்னா, ஒடிசாவில் இருக்கிற ஒரு சிட்டி தான் இந்த கோனார்க்கு. ஒடிசாவில் இருக்க சிட்டி தான் இந்த கோனார்க்கு. இங்கே தான் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி. 85வது அனைத்து இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னா, பாட்னாவில் தான் நடைபெற்றிருக்கும். 85வது அனைத்து இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு? பாட்னாவில் தான் நடைபெற்றிருக்கு. அடுத்தது பாருங்கள், தேர்தல் ஆணையங்களுக்கான சர்வதேச மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ தேர்தல் ஆணையங்களுக்கான சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா, டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கு. அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி. அபுதாபியில் நடைபெற்ற ரைசினா மத்திய கிழக்கு மாநாட்டில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டவர் யார்? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சரு ஜெய்சங்கர். நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் இந்த மாநாட்டில் கலந்துருப்பாங்க. அடுத்தது 6வது கேள்வி. பிம்ஸ்டெக் அமைப்பின் இளைஞர் மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? ஸோ பிம்ஸ்டெக் அமைப்போட இளைஞர் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா, காந்திநகர் எங்கே இருக்குது? குஜராத்தில் தான் இருக்குது. இதில் இந்த பிம்ஸ்டெக் அமைப்போட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன். அடுத்தது இந்த பிம்ஸ்டெக் அமைப்பில் மொத்தம் 7 கண்ட்ரி இருக்கும். என்னென்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷு, பூட்டானு, இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. இப்படி 7 கண்ட்ரி சேர்ந்து இந்த அமைப்பில் இருக்கும். அடுத்தது பாருங்கள், 7வது கேள்வி. உலக அரசாங்க உச்சி மாநாடு 2025, அதாவது வேர்ல்டு கவர்மெண்ட் சப்மிட் 2025, இது தற்போது எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, துபாயில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி. கார்பன் சந்தைகள் தொடர்பான முதல் மாநாடு பிரக்ருதி 2025 தற்போது இந்தியாவில் எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு புதுடெல்லி. அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி. ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியங்களுக்கான 12வது மண்டல அளவிலான பொருளாதார மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, இந்தியா. அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி. தலைமை பண்பை வளர்ப்பது தொடர்பான மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு டெல்லி. அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி. இந்தியாவின் முதல் திருநங்கைகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு அஜ்மீர் எங்கே இருக்குன்னா, ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்தது 12வது கேள்வி. G20 அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு ஜோகன்ஸ்பர்க். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி. 2வது அகில இந்திய நீர் அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு உதய்பூர் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்க ஒரு சிட்டி தான் உதய்பூர். அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி. சர்வதேச பாதுகாப்பு மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சரு மியூனிக். ஸோ மியூனிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சிட்டி தான் மியூனிக். அடுத்தது பாருங்கள், 15வது கேள்வி. பாரத் டெக்ஸ் கண்காட்சி 2025 தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சரு டெல்லி. அடுத்தது பாருங்கள், 16வது கேள்வி. தமிழ்நாட்டில் தற்போது சர்வதேச ஹோமியோபதி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு சென்னை. அடுத்தது பாருங்கள், 17வது கேள்வி. 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு மஸ்கத். ஸோ மஸ்கத் எங்கே இருக்குது? ஓமனில் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 18வது கேள்வி. ஆதி மகோத்சவ் என்ற தேசிய பழங்குடியினர் திருவிழா எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ ஆதி மகோத்சவ் அப்படிங்கிற திருவிழா எங்கே தொடங்கியிருப்பாங்கன்னா, டெல்லியில் தான் தொடங்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், 19வது கேள்வி. காசி தமிழ் சங்கம் 3.0 தற்போது எங்கு தொடங்கியது? ஸோ இதுக்கு ஆன்சர் வாரணாசி எங்கே இருக்குது? யூபியில் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 20வது கேள்வி. முதல் செயற்கை நுண்ணறிவு செயல்முறை உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் பிரான்ஸ்.
ஸோ ஃப்ரான்ஸில் தான் முதல் செயற்கை நுண்ணறிவு செயல்முறை உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள், 21வது கேள்வி. தேசிய வனவிலங்கு வாரியத்தின் 7வது கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் குஜராத். அடுத்தது பாருங்கள், 22வது கேள்வி. 39வது AAHAR உணவு திருவிழா தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது பாருங்கள், 23வது கேள்வி. அனைத்து மாநில தலைமை தேர்தல் ஆணையர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சரு புதுடெல்லி. அடுத்தது பாருங்கள், 24வது கேள்வி. மாதிரி பெண்கள் கிராம பஞ்சாயத்து தொடர்பான மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கும் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான். அடுத்தது பாருங்கள், 25வது கேள்வி. 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ பிம்ஸ்டெக்கோட இளைஞர் மாநாடு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது உச்சி மாநாடு. இது எங்கே நடைபெற்றிருக்கும்னா பேங்காங்கில் தான் நடைபெற்றிருக்கும். பேங்காங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தோட கேபிட்டல் தான் இந்த பேங்காங். அடுத்தது 15வது பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ பிரிக்ஸ் அமைப்போட விவசாய அமைச்சர்கள் கூட்டம் பிரேசிலில் தான் நடைபெற்றிருக்கும். இப்போ நம்ம இந்த பிரிக்ஸ் அமைப்பை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிரிக்குன்னு தான் அது இருந்திருக்கும். பிரேசிலு, ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படி தான் இருந்திருக்கும். 2010 பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்துருக்கும். ஸோ அதுலேருந்து பிரிக்ஸ்னு இதை கூப்பிடுவோம். இப்போ 2024 பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்ட்ரி ஆட் ஆகிருக்கு. எந்தெந்த கண்ட்ரினா எஜிப்து, எத்தியோப்பியா, ஈரானு, UAE, இந்தோனேஷியா. ஸோ இந்த கண்ட்ரியெல்லாம் 2024 ஆட் ஆகிருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 கண்ட்ரி இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 27வது கேள்வி. பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் ஆலோசனை கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சரு சென்னை. அடுத்தது பாருங்கள், 28வது கேள்வி. உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் தற்கொலைகளை தடுக்க மத்திய அரசு யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதுக்கு ஆன்சரு நீதிபதி ரவீந்திர பட். அடுத்தது பாருங்கள், 29வது கேள்வி. இந்தியாவின் முதல் வேவ்ஸ் மாநாடு தற்போது எங்கு தொடங்கியது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மும்பை. இதில் இந்த வேவ்ஸுங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்டு என்டர்டெயின்மெண்ட் சப்மிட். அடுத்தது 30வது கேள்வி. உலக விண்வெளி ஆய்வு மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு புதுடெல்லி. அடுத்தது பாருங்கள், 31வது கேள்வி. உலக சுகாதார அமைப்பின் 78வது அமர்வு தற்போது எங்கு நடைபெறுகிறது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு ஜெனீவா. ஸோ உலக சுகாதார அமைப்புன்னு என்னது? WHO. இதோட 78வது அமர்வு எங்கே நடைபெற்றிருக்குன்னா ஜெனீவாவில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள், 32வது கேள்வி. ஆயுஷ் மருத்துவ முறைகளுக்கு உலக அங்கீகாரம் பெற எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சரு WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்தது பாருங்கள், 33வது கேள்வி. ஆசிய வளர்ச்சி வங்கியின் அதாவது ADPன்னு சொல்லுவோம், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இதோட ஆளுநர்கள் குழுவின் 58வது ஆண்டு கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் மிலான். அடுத்தது பாருங்கள், 34வது கேள்வி. 2025 G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ G7 உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா கனானாஸ்கிஸ். இந்த கனானாஸ்கிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் தான் இருக்குது. கனடாவில் இருக்கும். இப்போ நம்ம இந்த G7 கண்ட்ரிஸ் பற்றி பார்க்கலாம். மொத்தம் இதில் 7 கண்ட்ரி இருக்கும். என்னென்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, இட்டாலி, US, UK, ஜப்பான், கனடா, ஜெர்மன். இந்த மாதிரி 7 கண்ட்ரி சேர்ந்து தான் G7 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், 35வது கேள்வி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் 2025 எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைனா. அடுத்தது பாருங்கள், 36வது கேள்வி. பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கத்தின் 47வது ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்லி. அடுத்தது பாருங்கள், 37வது கேள்வி. சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பின் முதல் கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் டெல்லி. அடுத்தது பாருங்கள், 38வது கேள்வி. 2025 குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன். அடுத்தது பாருங்கள், 39வது கேள்வி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தியான்ஜின். தியான்ஜின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 40வது கேள்வி. 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரேசில். அடுத்தது பாருங்கள், 41வது கேள்வி. 2025 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு பார்த்துருப்போம். அது எங்கே நடைபெற்றிருக்கும்னா தியான்ஜினில் தான் நடைபெற்றிருக்கும். இந்த உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தியான்ஜினில் தான் நடைபெற்றிருக்கும். இது எங்கே இருக்குது? சைனாவில் இருக்குது.
அடுத்தது பாருங்கள் 42வது கேள்வி 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும்னா டோக்கியோவில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள் 43வது கேள்வி செமிகான் இந்தியா 2025 கருத்தரங்கு எங்கு நடைபெற்றது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு டெல்லி. அடுத்தது பாருங்கள் 44வது கேள்வி 4வது உலக உணவு இந்தியா சர்வதேச கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. அடுத்தது பாருங்கள் 45வது கேள்வி தமிழ்நாட்டில் அலையாத்தி காடுகள் குறித்த முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ அலையாத்தி காடுகள் பற்றிய மாநாடு எங்கு நடைபெற்றிருக்கும்னா மாமல்லபுரம். அடுத்தது பாருங்கள் 46வது கேள்வி புத்தாக்க மாநாடு 2025 தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ புத்தாக்க மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும்னா காந்திநகர். ஸோ காந்திநகர் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 47வது கேள்வி 16வது முப்படை தளபதிகள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு கொல்கத்தா. அடுத்தது பாருங்கள் 48வது கேள்வி 68வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்படாஸ். அடுத்தது பாருங்கள் 49வது கேள்வி ஏசியன் இந்தியா 22வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு கோலாலம்பூர். கோலாலம்பூர் எங்கே இருக்குன்னா மலேசியாவில் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 50வது கேள்வி 11வது இந்தியா சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு சண்டிகர். அடுத்தது பாருங்கள் 51வது கேள்வி பிராங்க்பர்ட் சர்வதேச புத்தக திருவிழா எங்கு நடைபெற்றது? ஸோ பிராங்க்பர்ட் சர்வதேச புத்தக திருவிழா எங்கே நடைபெற்றிருக்கும்னா ஜெர்மனியில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள் 52வது கேள்வி தென்னிந்திய இயற்கை மேலாண்மை மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ தென்னிந்திய இயற்கை மேலாண்மை மாநாடு கோவையில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள் 53வது கேள்வி திருவிழாக்களின் திருவிழா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் என்று அழைக்கப்படும் திருவிழா எது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஹார்ன்பில் திருவிழா. ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் என்று அழைக்கப்படும் திருவிழா எது? ஹார்ன்பில் திருவிழா. அடுத்தது பாருங்கள் 54வது கேள்வி 12வது சங்கை திருவிழா 12th சங்கை ஃபெஸ்டிவல் எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் மணிப்பூர். 12வது சங்கை திருவிழா எங்கே நடைபெற்றிருக்கும்? மணிப்பூரில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது 55வது கேள்வி பழங்குடியினர் வணிக மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ பழங்குடியினர் வணிக மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும்னா டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது 56வது கேள்வி காப் 30 மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ காப் 30 மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும்னா பிரேசிலில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள் 57வது கேள்வி இந்திய ஏஐ உச்சி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? ஸோ ஏஐனானது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இதோட மாநாடு எப்போ நடைபெறும்னா 2026 தான் நடைபெற உள்ளது. அடுத்தது பாருங்கள் 58வது கேள்வி காசி தமிழ்ச் சங்கம் 4.0 நிகழ்ச்சி எங்கு நடைபெறுகிறது? ஸோ 4.0 எங்கே நடைபெறுது? வாரணாசி. ஆல்ரெடி 3.0 வந்து வாரணாசியில் தான் நடைபெற்றிருக்கும். இப்போது காசி தமிழ்ச் சங்கத்தோட 4.0 வாரணாசியில் தான் நடைபெறுது. அடுத்தது பாருங்கள் 59வது கேள்வி G20 உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஜோகன்ஸ்பெர்க். ஜோகன்ஸ்பெர்க் எங்கே இருக்குது? சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 60வது கேள்வி தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் எங்கு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது? ஸோ தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும்னா மதுரையில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள் 61வது கேள்வி பாரதிய பாஷா உற்சவ் 2025 விழா தற்போது எங்கு நடைபெற்றது? ஸோ பாரதிய பாஷா உற்சவ் 2025 விழா எங்கு நடைபெற்றிருக்கும்னா டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள் 62வது கேள்வி உலக சுகாதார அமைப்பின் 2025 பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் டெல்லி. அடுத்தது பாருங்கள் 63வது கேள்வி 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2025 எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஹரியானா மாநிலத்தில் பஞ்ச்குலா அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் 2025 நடந்த முக்கியமான சப்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸை பற்றி பார்த்தாச்சு. இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.